நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தா. தேங்க்ஸ் பா. அப்பா இன்னும் என் மேல கோவமாப்பா? சாரிப்பா. சாயங்காலம் 4 மணிக்கு வந்துடுவேன். அப்பா சாரிப்பா. போ, கிளாஸ்க்கு போ. போ. ம். என்ன சொல்றாரு உங்க அப்பா? என்னடி எல்லாம் ஓகே தானே? சொல்லுடி. அவர் தானே அவனை கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு, அப்புறம் என்ன? வாயில என்ன கொல்கட்டையை வச்சிருக்க? வாய் தந்து சொல்லு. அப்பாவுக்கு இன்னும் என் மேல கோவம் தான். பண்றதெல்லாம் பண்ணிடுறாங்க, கேட்குறதெல்லாம் வாங்கி தராங்க, ஆனா என்கிட்ட பேசுறதே இல்லை. முக்கியமா ஏதாவதுனா விஷயத்த பேசுறதோட சரி. எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோமே. எல்லாம் சரியாயிடும். ஸ்கூலுக்கு வந்துட்டல, இனி நோ அழுகாட்சி. ஓகே பா, இந்த பசங்க வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம்தான்ப்பா. சீக்கிரமா வந்து பெருசா ஆயிரணும். ஏ வாட்டர் டேங்க், ஓவரா ஃபீல் பண்ணாதடி. உங்க அப்பா எல்லாத்தையும் மன்னிச்சு ஸ்கூலுக்கு வந்து விட்டுட்டு போயிருக்காருன்னு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்து விடணுன்றது எங்க அம்மாவோட ஆர்டர். ஏன்? நான் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தான். அடப்பாவுமே, அவங்க இன்னுமா நம்ப மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமா பொடி இருக்குடி. போனா சந்தேகப்பட மாட்டாங்களா? படத்தான் செய்வாங்க. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா நம்பிக்கை தானா வரும். ஆமாப்பா, உங்க அப்பாவை யோசிச்சா இதுவே பெரிய விஷயம்தான். எல்லாம் சரியாயிடும் விடு. வாட்டர் டேங்க் நம்ம பார்க்காததா? வீட்ல எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஏய் இங்க பாரு, நாங்கெல்லாம் நல்ல மூட்ல இருக்கோம். சும்மா வாட்டர் ஃபால்ஸ் திறந்து விட்டு சீனை சீரியஸ் ஆக்காத. அதுக்கு நாங்க ரெடி இல்ல. ஏண்டி திட்டுற? பின்ன என்னடி, பண்ணதெல்லாம் பண்ணியாச்சு. அழுது கஷ்டப்பட்டா பண்ணதெல்லாம் சரியாயிருமா? எத்தனையோ தப்பு பண்ணிருக்கோம், அதுல இது ஒண்ணுன்னு விடுவாளா? சும்மா அழுதுகிட்டு. அதுக்குன்னு ஃபீல் கூட அப்படி பண்ண மாட்டா. ஏய், டப்பாசு சொல்றதாண்டி கரெக்ட். பொழுது போச்சு, இனிமே அதை சரி பண்ற வழி தானே பார்க்கணும். என்னடி சொல்ற? இவளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வர வைக்கிறேன்னு சொல்லி தானே நம்ம ஸ்டாலின் சார் அவங்க அப்பா கிட்ட சபதம் பண்ணிருக்காரு. வெண்ணிலா, அதை காப்பாத்துற போல படிச்சா போதும், எல்லாம் சரியாயிரும். ஏய், அவ ஏற்கனவே நல்லா படிக்கிற பொண்ணு தானடி. 7Cல மட்டும் இல்ல கண்ணு, ஸ்கூல்லயே ஃபர்ஸ்டா வரணும். ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? அத வெண்ணிலா தான் சொல்லணும். என்ன வாட்டர் டேங்க், ஆட்டத்துக்கே வராம ஒதுங்கி நிக்கிற மாதிரிலாம் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் கண்டிப்பா சார் பேரை காப்பாத்துவேன். அது ஆனா அப்பாவை யோசிச்சாதான் கவலையா இருக்கு. அவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவருக்கெல்லாம் ஒன்றும் தனியா புரிய வைக்க வேண்டாம். நீ படிக்கிற படிப்புல அவரு மிரண்டு போயிடணும் பார்த்துக்கோ. நல்ல மார்க் வந்தா தானாவே பெத்தவங்க இது என் புள்ளதான் சொல்லி பெருமை தேடிப்பாங்க. ஆமாண்டி, நீ விழுந்து விழுந்து படிப்பியோ உருண்டு உருண்டு படிப்பியோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ ஃபர்ஸ்டா வரணும். அப்பதான் உன்னை தப்பா சொன்னவங்க மாத்தி பேசுவாங்க. இவ்வளையா நம்ம டார்ச்சர் பண்ணோன்னு வீட்டுல இருக்கவங்க ஃபீல் பண்ணணும். வாட்டர் டேங்க், உன் வீட்டு பக்கத்துல தெருவிளக்கு இருக்கு. இருக்கு. எதுக்கு இப்ப சம்மந்தம் இல்லாம அதை கேக்குற? நிறைய பேரு தெருவிளக்குல படிச்சுதான் பெரிய ஆளா இருக்காங்கடி. சென்டிமெண்டா நீயும் அங்கேயே படி. அப்பெல்லாம் வீட்டுல கரண்ட் கிடையாது, கொசு கிடையாது, அதனால தெருவுல படிச்சு பெரிய ஆளானாங்க. இப்பெல்லாம் தெருவுல படிச்சா கொசு கடிச்சே கொன்னுரும். வாட்டர் டேங்க், வீட்ல போய் டிவி கீவி பார்த்தேன்னு நியூஸ் வந்தது, அவ்வளோதான். ஒழுங்கா டிவியில பார்க்காம படி. நீ எடுக்கிற மார்க்ல உங்க அப்பா மூக்கு மேல வரல வைக்கணும், சரியா? சரிப்பா. அப்பதான் உங்க அப்பா நீ நினைச்சதான் கரெக்டு. நல்ல வேலை நான் உன்னை ஓடி ரஸ்ல சேர்க்கலன்னு நினைப்பாரு. அதுதான் நம்ம சக்சஸ். ஓகேவா? என்னடி சிரிக்கிற? கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணட்டா? ஆஹா, இதெல்லாம் செல்லாது. ஒழுங்கா வாய் திறந்து சொல்லு. லாக் பண்ணு. இங்க பாரு வாட்டர் டேங்க், உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நாங்க இருக்கோம். ஆமாண்டி, நைட்டு 12 மணி ஆனா கூட எந்த டவுட்டா இருந்தாலும் இவளுக்கு ஃபோன் பண்ணி கேளு. என்ன நீ வெறும் தாசா இல்ல லாடு லாபகதாசனா? டவுட் கிளியர் பண்ற மூஞ்சிய பாரு. வாட்டர் டேங்க், நீ நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டா உங்க அப்பா பண்ணது தப்பாயிரும். ஸ்டாலின் சார் நாங்கெல்லாம் நினைச்சது சரியாயிரும். அதெல்லாம் உன் கையில தாண்டி இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உன்கிட்டயே பேச யோசிக்கிற உங்க அப்பா மகளே கலக்கிட்டேன்னு அவரு வாயால சொல்ல வைக்கணும். மணி அடிக்குது, கண்டிப்பா இது நடக்கும். ம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 1
கண்டிப்பா சாதிச்சு காட்டுவேன். டேய் வாங்கடா. குட் ஆஃப்டர்நூன் சார். டேய் என்னடா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? டேய் வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்க. டேய் நீ சொல்றா, நீ சொல்றா. யாராவது சொல்லுங்கடா. சார் சனி என்ன சொல்லுச்சுன்னா சார் நான் எதுவும் சொல்ல சார். என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க முதல்ல. சரி அது யார் சொன்னாங்கன்றாலும் நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம். அதை சொன்னது யாராக வேணாலும் இருக்கட்டும். என்னான்ட்டு சொல்லுங்க. சரி டப்பாசு நீ சொல்லு. சார் டூருக்கு போலாமா சார்? டூரா? ஆமா சார். ம் எங்கே போகிறது? எங்க வேணாலும் போலாம் சார். பக்கத்தில் குற்றாலம், மணி அருவி. என்னப்பா? சார் ஒரு நல்ல இடமா கூட்டிட்டு போங்க சார். கிருஷ்ணாபுரம் கோயிலுக்கு கூட்டு போவா? சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிங்க சார். இது என்ன புது மாதிரி பிரச்சனை எவ்வளோ இருக்கு? சார் நாங்க இது வரைக்கும் டூருக்கு போனதே இல்லை சார். என்னப்பா சொல்றீங்க? ஆமா சார், 7C எதுவுமே கிடையாது சார். ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்கூல் டேலேருந்து டூர் வரைக்கும் எங்களை எதுக்குமே அலோவ் பண்ணவே மாட்டாங்க சார். ரொம்ப அநியாயமா இருக்கு. ஆமா சார், நீங்க வந்து அப்புறம் தான் சார் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. இந்த டூர் மட்டும் போயிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். சரி எங்க போலாம்னு சொல்லுங்க. சார் ஸ்கூல்ல 2 டூர் கூட்டு போவாங்க சார். அது என்ன 2 டூரு? ஒண்ணு பக்கத்துல கூட்டு போறது சார். காலையில போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி குற்றாலம் அரியகுளம்னு ஒரு ஊரு சார். அங்க வெளிநாட்டு பறவைகள்லாம் சீசனுக்கு வரும் சார். அப்புறம் பாளையங்கோடு ஜெயில் சார். என்னடா ஜெயிலுக்கா? ஆமா சார், அங்க கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர், தூத்துக்குடி ஏர்போர்ட். சரி இந்த பெரிய டூர்ல எங்க கூட்டிட்டு போவாங்க? ஊட்டி, மைசூர், பெங்களூர், இல்லனா தேக்கடி சார். சார் மதுரைக்கு கூட கூட்டிட்டு போயிருக்காங்க சார். ஓஹோ சரி. இப்போ உங்களுக்கு சின்ன டூர் வேணுமா இல்லை பெரிய டூர் வேணுமா? ஓகே ஓகே போகலாம். நான் கூட்டிகிட்டு போகிறேன். சார் எங்க சார் கூட்டி போறீங்க? எங்கே போகலாம்? திருநெல்வேலி? இல்லை, திருநெல்வேலியிலேருந்து வண்டி எடுத்து எங்கே போகிறோம்? சென்னைக்கு போகிறோம். ஏய் அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க. HM பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேய் கண்டிப்பா பேசிட்டு கூட்டிட்டு போறேன்டா. HM குரு எல்லாரும் கூட்டு போலாம் சார். டேய் அவங்க 2 பேரும் இல்லாமலாடா? சார் அக்காவையும் கூட்டிட்டாங்க சார். ஆமாடா. முதல்ல நம்ம போறது கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்றவங்கள பத்தி யோசிக்கலாம். அப்புறம் நான் HM பேசிட்டு முடிவு எடுக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை யாரும் வெளியில மூச்சு விடக்கூடாது. சரி போயிட்டு வாங்க. ஏய் ஏய் டேய் டேய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா கிளாஸுக்கு போகாம ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க? பேனா கொண்டு வரல சார். பேனா கொண்டு வரலையா? ஏண்டா ஸ்கூலுக்கு வரும்போது இதெல்லாம் எடுத்துட்டு வரணுங்கிற ஞாபகம் வேணா? மறந்துட்டேன் சார். என்னத்த மறந்துட்டேன்? சரி ஆபீஸ் ரூம்ல போய் குருவிட்டே நான் சொன்னு சொல்லி 2 பேனா வாங்கிட்டு கிளாஸுக்கு போங்க. சரிங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க எவ்வளவு தூரம்? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். நானே உன்னை பார்க்க வரலாம்னு தான் இருந்தேன். என்ன விஷயம் சார்? எனக்கெல்லாம் பெருசா விஷயம் ஒன்றும் இல்லப்பா. வேலையே செய்யாம சும்மா உட்காந்துருந்தா கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த சமயத்துல இப்படி எந்திரிச்சு வந்து ஸ்கூல ரவுண்ட் அடிச்சுன்னா என் பயமெல்லாம் போயிடும். ஆமா நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? சார் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும் சார். சொல்லு ஸ்டாலின். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. என்ன ஸ்டாலின், கதையை சொல்றதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸ் இப்படி தாங்குற? அது இல்லை சார். இந்த பாரு, நீ கேட்டு நான் எப்போவாது இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? என்னன்னு சொல்லு ஸ்டாலின். பசங்கள்லாம் ஆசைப்படுறாங்க சார். என்னன்னு? இல்லை சார், டூர் போகணுண்டு. அட இது சப்ப மேட்டர்ப்பா. இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த? போயிட்டு வாப்பா. சார் நிஜமாவா சார்? ஆமாப்பா, தாராளமா போயிட்டு வா. தேங்க்ஸ் சார். இதெல்லாம் ஒரு டூர், இதுக்கெல்லாம் ஒரு பர்மிஷனா? புரியலையே சார். மிஞ்சி மிஞ்சி போனா இங்க இருக்கிற சயின்ஸ் சென்டர், இப்படிக்கா குத்தாலம், மணிமுத்தாறு, முண்டாந்துறை, இதுக்கு போய் பர்மிஷன் எல்லாம் கேக்குறியே சார்.
அது இல்லைங்க சார். அப்புறம் இல்லை சார், கொஞ்சம் தூரமா. ஓ, திருச்செந்தூர் கோயிலா? இல்லைங்க சார். தெரிஞ்சு போச்சு, மதுரை. சார் யோ, அது கஷ்டம்ப்பா சார். காலையிலே போயிட்டா கூட திரும்பி வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. சார் மதுரை இல்லைங்க சார். அதானே பார்த்தேன், ஸ்டாலின்லாம் இந்த மாதிரி யோசிக்க மாட்டானேன்னு. ஆமா, வேற எங்க ஸ்டாலின்? என்ன ஸ்டாலின், 2 வார்த்தைக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கேப்பு? இல்லைங்க சார், அது சென்னை கூட்டு போலாண்டு. அது எங்க இருக்கு சார்? மெட்ராஸுங்க சார். ஐயோ, மெட்ராஸா? என்ன ஸ்டாலின், வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்கு பிள்ளைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா. சார் இங்க இருக்கு சார் சென்னை. கையை கொஞ்சம் தூக்கி பெருசா காட்டுப்பா. ஸ்டாலின், சென்னை எல்லாம் சரியா வராதுப்பா. ஏன் சார்? ஏன்னா அப்படித்தான். சரி, எத்தனை நாள் டூரு? 6 நாள் சார். ஐயோ, 6 நாளா? சார் போக வரவே 2 நாள் ஆயிரும். சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 4 நாளாவது வேணாமா சார்? என்னப்பா விளையாடுற? சின்ன பசங்களை போய் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போறேங்கிற, அவங்கள எப்படி தனியாளா பார்த்துப்ப? சார் நான் எங்க சார் தனியா போறேன்? அப்புறம் நீங்களும் தான் சார் வரீங்க. நானுமா? ஆமா சார். நானும்னா வர்றது கொஞ்சம் சிரமம் தான், ஆனாலும் பார்க்கலாம். ஆனா தலைமை ஆசிரியர் உல்லாச பயணம் போனாருன்னு இந்த அழகு கேள்வி மேல கேள்வி கேட்பான் ஐயா. சார் அழகன் சார் தான் சார் வராரு. அடடே, அதுக்கும் பிளான் ரெடியா இருக்கா? ஆனா இந்த தமிழ் தனியா நின்னு போராடுவானே சார், அவர் தான் சார் டூர் ஆர்கனைசரு. அப்படி போட்டு தாக்கு. 4 பேர் வந்தா நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு யாரு இருக்கா? புரிய வரல சார். முடிஞ்சது போ. அப்ப ஸ்டூடெண்ட்ஸை விட நம்ம தான் ஜாஸ்தி இருப்போம் போல இருக்கு. நல்லா பாத்துக்கலாம்ல சார். சரி, இந்த பொம்பளை பசங்களை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா? சார் நம்ம சிவகாமி வருது. அப்போ உன் ஒய்ஃப்? இல்ல சார், அது தப்பு சார். யோ, சிவகாமியை கூட்டி போறதா ஏன் தப்பு? சார் நான் அப்படி சொல்லேன் சார். கையில கூட்டு வரதா இருந்தா அது என்னோட செலவா இருந்தா ஓகே. யோ, மொத்த டூருமே நம்ம செலவுதான் ஐயா. கேள்வி கேட்கிற அழகுன்னு வெத்தலை வாயன் கூட வரும்போது அப்புறம் என்ன பாத்துக்கலாம், விடு. சரி சார், அப்போ உங்களுக்கு சம்மதம் தானே சார்? எனக்கும் டூர் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஆனா நீ வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இந்த பர்மிஷன் தர்றேன். டூர் போலாம். தேங்க்ஸ் சார். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் ஸ்டாலின். பசங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை நேரா நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். சின்ன தப்பு நடந்தாலும் வாழ்க்கை பூரா வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். சார் என்ன சார் பயம் காட்டுறீங்க? இல்லப்பா, இந்த மாதிரி அனுபவங்கள் நாட்டில் நிறைய நடந்திருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கிட்டு டூரை ஆர்கனைஸ் பண்ணு. மற்றபடி எனக்கு சம்மதம் தான். சரி சார். போலாம் போலாம். மின்னல் இன்னும் வரலையே. அவனை அந்த வேலை பிக்கப் பண்ணிக்கலாம். டேய் கேமரா லைட் இதுனா ரெடி ரெடி. வாங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வரகண்ணா நில்லுங்கண்ணா. சரி, தயவுசெய்து நீ மட்டும் சிரிக்காத, பயமா இருக்கு. சீப் போட்டோ எடு. ரெடி ரெடி, ஸ்மைல். எல்லாம் சிரிங்க, ஸ்மைல். ரெடி ரெடி, ஸ்மைல். சார் வரடா பட்டும். ரெடி. குட் மார்னிங். ஓய், என்ன நடக்குதுங்க? போட்டோ எடுக்கிறேன் சார். போட்டோவா? கேமரா எங்கடா? தோ சார். நான் படப்பிடிக்கும் செல்லும் போதெல்லாம் கேமரா எடுத்து செல்வதில்லை. என் கண்ணனின் 2 கண்களை மட்டும்தான் எடுத்து செல்கிறேன். ஓய், என்னடா விளையாடுறீங்களா? ஆமா சார், விளையாடுறோம். ஓய், என்ன வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியா போகுது. வாட் இஸ் தி நான்சென்ஸ்? ஏற்கனவே குரங்கு மாதிரி இருக்க, இதுல குரங்குக்குள்ள வேற போட்டுட்டு கலெக்டரா கலெக்டரா கலெக்டரா. என்னடா கூத்து இது? சும்மா விளையாடிட்டு இருந்தோம் சார். விளையாடிட்டு இருந்தீங்களா? ஏய், நீங்க எல்லாம் நிறைய விளையாடி பெரிய விளையாட்டு வீரர்கள் ஆகணும் தான் ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கின்னு சொல்லி ஸ்கூல்ல நிறைய வாங்கி போட்டிருக்கோம். நீங்க என்னடான்னா கூலிங் கிளாஸும் குரங்கு குள்ளாவும் போட்டுட்டு என்னமோ விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே. என்னடா விளையாட்டு இது? டூர் போதல் சார். டூர் போதல் சார். டூர் போதலா? அப்படி ஒரு விளையாட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையாடா. சார் நாங்கெல்லாம் டூர் போறோம்ல சார், அதான் சார் அதை பத்தி விளையாடிட்டு இருக்கோம். ஏண்டா, நீங்க ஒரு ஓட்ட வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஓடக்கரை வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு பேரு டூரு, அதுக்கு ஒரு விளையாட்டு. இந்த முகரக்கட்டைக்கு தொப்பு யாரா? சார், பக்கத்து வீட்ல இருந்து ஓசில வந்தேன் சார், பத்திரமா கொடுக்கணும். சரி சரி குடு. ஆமா, வழக்கமா நம்ம பாவனஸ் தாண்டா டூர் போவோம். அதுக்கு எதுக்குடா இந்த குரங்குக்குள்ளாவும் முதுகு பேக்கும் கையில ஒரு கேரி பேக்கும் ஒரு 4-5 கைச்சுத்து முறுக்கு இருந்தா போதாடாடா? கரெக்ட் சார். அது கருப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. சிரிக்காதடா, பயமா இருக்குடா. சார்
நாங்க பாபநாசம் டூர் போல சார். அப்புறம் மெட்ராஸ்க்கு டூர் போறோம் சார். ஏண்டா கேக்குறவன் கேனையா இருந்தா எரும கூட ஏரோப்ளேன் ஓட்டுறீங்களே. ஓய் உங்களுக்கெல்லாம் மெட்ராஸ் எங்க இருக்குதுன்னு தெரியுமாளே? சார் நிஜமாவே மெட்ராஸ் தான் சார் டூர் போறோம். ஏய் விளையாடாதீங்கடா சார் என் மேல சத்தியமா சார். கண்ணா போய் சொல்ல மாட்டான். கண்ணா நீ சொல்றா, நிஜமாவே நீங்க மெட்ராஸ் போறீங்களாடா? ஆமா சார். யாரா சொன்னது? ஸ்டாலின் சார் சொன்னாரு சார். ஹை அவன் சும்மா கதை விடுவான்டா. சார் ஸ்டாலின் சார் போய் சொல்ல மாட்டாரு. ஆமா ஸ்டாலின் போய் சொல்ல மாட்டான் தான். ஆனா அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரா? ஹெச்எம் சார். ஆஹா இந்த சுண்ணாம்பத்தையும் பயங்கரமா போய் சொல்லுவான். அவன் சும்மா உள்ளலாய்க்கு சொல்லிருப்பான்டா. இல்ல சார் மினி பஸ் டிராவல்ஸ் எல்லாம் ரேட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். ஆலமரமா இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தோட ஆணி வேறு நானு. எனக்கு தெரியாம ஒரு இன்ப சுற்றுலாவா? நடக்காது நாகலிங்கம். இந்த அழக வர்றான். அப்பாடி போயிட்டாரா? என்னடா கைபாம் அழகன் சார் இப்படி சொல்லிட்டு போறாரு? பாத்துடா டூரை போட்டு தள்ளிட போறாங்க. ஆமா அழகன் சார் போற ஸ்பீட பார்த்தா நம்ம டூரு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் என்ன நடக்குது சார் இங்க? ஸ்கூல் தான். என்ன ஜோக்கா? இல்லையா, சீரியஸா தான். என்ன நடக்குதுன்னு நீ கேட்ட, ஸ்கூல் நடக்குது நான் சொன்னேன், சரிதானே? என்னையா சிரிக்கிறியா? முறைக்கிற சார். இவ்வளவு பெரிய கண்ணாடியை போட்டிருந்தா எப்படியா தெரியும்? கழட்டியா? இதுக்கு கண்ணாடியே பெட்ரு. என்னையா இப்படி ஒரு காமெடியான கண்ணை வச்சுக்கிட்டு சீரியஸா நடந்துக்கிற? சார் பேச்ச மாத்தாதீங்க சார், பாயிண்ட்க்கு வாங்க. சரி சொல்லு, என்ன நடக்குது இங்க? என்ன? யோ ஸ்கூல் தான் ஐயா. யோ இத கேட்டு தானே பல்பு வாங்கினேன், வேற மாதிரி கேட்க கூடாதா? சரி சார், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது பெட்டர். உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? சமன்ஸ் எங்க போறாங்க? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். விவரமா கேளியா என் வென்று? சமன்ஸ் டூர் போகுதா இல்லையா? இத கேட்கத்தான் இவ்வளவு ரவுண்ட் அடிச்சியா? சார் கேட்ட கேள்விக்கு பதில். சமன்ஸ் டூர் போகுதா இல்லையா சொல்லுங்க சார். அப்படித்தான் தெரியுது. அப்படியெல்லாம் பாலப்பழ பதில் சொல்லக்கூடாது சார், கரெக்டா சொல்லுங்க. ஆமாய்யா அவங்க போறாங்க. இப்ப என்ன இருக்கு? எங்க போறாங்க? சிங்கப்பூர். சிங்கப்பூரா? யோ சும்மா விளையாட்டு சொன்னீங்க, மெட்ராஸுக்கு தான் போறாங்க. ஓ மெட்ராஸா? மெட்ராஸா? ஆமாய்யா. என்ன விளையாடுறீங்களா? அவங்க எப்படி டூர் போவாங்க? அவங்க வேன்லயோ பஸ்லயோ போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யோ என்னையா அப்ப காண்டாம இருக்க மாதிரி வாய பழக்குற? க்ளோஸ் தி டோர். அவங்க டூர் போக நான் விட மாட்டேன் சார். என்ன பண்ணுவே? டீ குடிப்பேன் சார். நீ டீ குடிக்கிறதுனால அவங்க ஏன் டூர் போக மாட்டாங்க? டீ குடிக்கிறேன்னு சொல்லல, டீ குளிப்பேன்னு சொன்னேன். என்ன சார் சிரிப்பு? முதல்ல நீ தண்ணியில குளிக்கிற வழியை பாரு, அப்புறமா டீ குளிக்கலாம். அப்ப டூர் போற பஸ்ஸ வழி மறிப்போம் சார், வழி மறிப்போம். வழி மறிப்போமா? என்னையா கூட்டமா போய் பஸ்ஸ வழிமறிக்க போற மாதிரி சொல்ற? நீ ஒருத்தன் தானே போற? சார் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அழகா ஒன் மேன் இல்ல சார், ஒன் மேன் ஆர்மின்னு. சரி இப்ப என்ன பண்ண போற? பஸ் போற வழியில குறுக்கால படுப்ப சார். யோ பாத்தியா, நம்ம ஊர் வண்டிங்கெல்லாம் பிரேக் சுமாரா தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. யோ அழகா, என்னையா இப்ப உனக்கு பிரச்சனை? டூர் போக கூடாது. ஏன்? 10-15 வருஷம் குப்பை கொட்டின நாங்கெல்லாம் இங்க பக்கத்து தெருவுக்கு இல்லைன்னா ஊருக்கு வெளியே இருக்கிற குளத்துக்கு டூர் போகணும். இப்ப வந்தவன் குஜாலா மெட்ராஸ்க்கு டூர் போவானா? இப்ப இதுதான் உன் பிரச்சனையா? ஏன் இது பிரச்சனை இல்லையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? கேன்சல் தி டூர். சரி அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டூர் போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதான் கேன்சல் பண்ணியாச்சுல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம்? இல்ல சார், லிஸ்ட்ல யார் பேர்லாம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அவசியம் தெரியணுமா? ஆமா சார் சொல்லுங்க. ஸ்டாலின், அப்புறம் குருவி, மேல சொல்லுங்க சார். நான், நீ நச்ச ஸ்டாலின் வைஃப், ஓஹோ அழகன். எவன் அவன்? நீதான்யா. நானா? நானா சார்? ஆமா சார் சொல்லவே இல்ல. நீ எங்க சொல்ல விட்ட? சார் நான் இந்த டூர்லாம் வேணாம்னு சொல்லலையே சார். என்னையா அந்தர்பல்ட்டியா இருக்கு? சார் நான் இந்த மெட்ராஸ் போதுமானதா சார் கேட்டேன். அப்புறம் இல்ல சார், இந்த பெங்களூரு பாம்பே இப்படி எல்லாம் எங்கேயாவது போலாம்னு தான். அட பாவி. சார் சின்ன பிள்ளைங்க மனசு நோக கூடாது சார்.
பசங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அந்த வாத்தியார் வேஸ்ட் நினைக்கிறவன் தான் சார் இந்த அழக. ஐயோ போதியா போதியா. ஆமா சார், சென்னையில எங்க போறோம்? ஏவிஎம் ஸ்டுடியோ போறோம் சார். ஆமா அழகா, அங்கதான் டைரக்டர் சங்கரோட படம் ஷூட்டிங் நடக்குதாம். ஐ அதுதான் அந்த படத்தோட டைட்டில். சார், அப்ப இந்த ஐஸ்வர்யா ராய்லாம் அங்க பார்க்கலாம்ல சார்? அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் ஹீரோயின் இல்லையா, எமி ஜாக்சன் தான் ஹீரோயினா நடிக்குது. யாரா இருந்தா நமக்கு என்ன சார், நமக்கு ஹீரோயினை பார்த்தா மட்டும் போதும் சார். போகும் போகும். ஆனா இந்த டூர் போகணுமான்னு யோசிக்கிறேன் சார். இந்த டூர் மட்டும் போகலைன்னா இந்த அழக தீக்குளிப்பா சார். மானம் கெட்டவன் ஐயா நீ. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் சார். பாய் வரட்டுமா?